பெரிய தாலி வட்டிக்கு விடுறீங்க மாதிரி தவணையில் அடிக்கிறீங்களா? என்னடா காசை வெட்டி போட்டுருவோண்டா. அருமை, சூப்பர் சூப்பர். மைசெட்டு தளபதி. ஆனா மைசெட்டில் முட்டால நீ வேலைக்கு சேர்க்கக்கூடாது. காசு எப்படி கொடுப்ப? வயக்காட்டை வித்தா கொடுப்ப? பூரா மைசெட்டு விளாக்குற ஆளு தானே. நாடா பக்கம் வந்தாளா? இந்த மேடையை சாய்க்க முடியுமாயா? சாய்ச்சி விட்டு போ, தெருவில் தர்றேன். உண்மையிலே எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் நிற்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கிட்ட இடம் கிடக்கு ப்ரோ, வாங்க கப்ளிங் தரேன். வாங்க ப்ரோ. ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வா. இந்த வளைவு கடையை காலி பண்ண முடியுமா? இப்போ காலி பண்ணுறேன். உண்மையிலே நீங்கள் எல்லாருமே சிரிக்கணும். 10 ரூபா தர மாட்டியே, சிரிச்சிட்டு போங்க. இந்த கல் வைக்கணும், வைக்கக்கூடாது. ஹலோ ப்ரோ, இந்த கல் வேணாம். கண்டனில் ஆரியை கொண்டு வந்து கல்லை தட்ட சொல்லு. இது மைக்கா வேற நம்ம இப்போ ஆடுறாவேன். இப்படியே நடக்கிறேன், தலை நடவயணத்தில் இருக்காண்டா. ஹலோ ஹலோ, எக்கோ வைங்க. இல்லை என்னைய கூட நோத்தகமான வைங்க. எக்கோ அப்படிதான் ஒரு மைசெட்டுக்காரரை சொன்னேன், எக்கோ வைண்டேன். அவன் சார் போயிட்டேன். ஏதாவது வைடாண்டே அழுதுட்டேன். ஏன்டா அழுகிறேன்? எந்த சுவிட்சுன்னு தெரியலடான்ட்டேன். நன்றி நன்றி, வானே வானே, நன்றி. பெரிய தாலி சேட்டுமையன் அப்படின்றான். ஓ கோயில அடைக்காம தெரியவா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். கணேசி போலிக்கு திரான்டா. ஹலோ 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 ஹலோ, அன்னை தந்தைதான் வணங்கி இந்த வட்டாரத்திலே நாடகம் பார்க்க வந்த எங்க அண்ணன் தம்பிகளை நான் வணங்கி. அட நொப்ப முண்டை யாரா இவ? எதுக்குடா இதுல இருந்து வர்றேன்? எதுக்கு உள்ள கப்ளிங் பண்றானா? டொங்காஸ் போறானே, எதுக்குடா வந்து எங்கடாவே? இத நட்ட லூஸ் பண்ண போறாரா? மேடையை சாக்க பாக்கிறாங்க. வெள்ளையக்கவுண்டம்பட்டி கிராமத்திலே என் கட்டண கட்டழகி நமக்கு சமயபுர மாரியம் என் குடியிருக்கா குங்கும பொட்டழகி. சாங் ஸ்டார்டிங். அன்னதன் வணங்கி உள்ள ராஜாத்திய வணங்கி. அன்னதன் வணங்கி வெள்ளைய கவுண்டம்பட்டி இந்த தமிழனை நான் வணங்கி. சொல்லி வச்சா சமய உரத்து மாரியம்மே இந்த ஏழ மக்களை பல வச்சா பல வச்சா பல வச்சா. அருள்வாக்கு சொல்லி வச்சா இவ பொண்ணாத கோவக்காரிடா இந்த சாமியே. சமய உரத்தா சமய புறத்தாலே தனிச்சு அக்காத்தாலே இந்த சாமிடா. சுருட்டு வர அடிக்குதப்பு என் குடிகார பாண்டி முனிட்டா மேலமடைய விட்டு கிளப்புதடா பாண்டி முனி எந்திரி. சுற்று வட்டாரத்திலே பாண்டி முனிவன் பேரெல்லாம் பாண்டி முனிவன் மக்களை காத்திடையோ முடிவாரும். ஒரு வரியை போட்டு பாரு. ஆளுயர விச்சரவா ஆளுயர விச்சரவா அசையாது முடியறவா கருமே அசையாது முடியறவா வெள்ளை நல்ல முடியறவா விளையாடுதுடா 18ஆம் படியே. ரோஜாக்கார சாமி வெள்ளை நல்ல முடியறவா 18ஆம் படியா கதவு சாத்திருக்குடா. இந்த நாட்டு
சமயபுரத்துக்காரி ஓடி வாருமா ஒரு ரெண்டு ரச்சு வெள்ளையக்க உண்டபட்டி தாய் உள்ளையாயும் கூட்டு கூட்டம் ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு இம்மு எத்து இரு ஏ நாடு ரெண்டு இருச்சு கட்டண கட்டளை நாடு ரெண்டு இருச்சு கட்டண கட்டளை நாடகத்தை பார்க்க வேணும் குங்கும பொட்டலகி நம்ம நாடகத்தை பார்க்க வேணும் குங்கும பொட்டலகி ஆமோ சாரட்டு வண்டி ஒட்டி எத்தனை டூ வீலர்ல பெட்ரோல் இல்லாம தள்ளிக்கிட்டு வந்தையோ சாரட்டு வண்டி ஒட்டி சலங்க மணி மாடு ஒட்டி ரெண்டு சலங்க மணி மாடு ஒட்டி கிச்சர கிச்சர நக்குறா சாயங்காலம் போற வண்டி மாமா நம்ம கதம்போ நாடகத்தை பார்க்க இயல மாமா முன்னாலே ஒன்னா நான் முன்னாலே வாரேன் மாடு ரெண்டு மதுரை வெள்ள மாடிக்கு ரெண்டு தஞ்சாவூர் குட்டி ரெண்டும் கும்பகோணம் பொன்னம்மா உன்னை குடிஞ்சுதான கப்பலிங்க பார்த்தேன் முன்னம்மா அடி என்ன முனி அம்மா 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 சீச்சி சிரனுனி சீச்சி சிரனுனி சிரனுனி சின்ன சுன்னி சின்ன சொன்னி அப்புறம் தன்னானே நானே நன்னே தானானே நானே நன்னே தன்னானே நன்னே நானே நன்னே தன்னானே நானே நன்னே நன்னானா தானானா நானே நன்னா தனனா 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 நல்லா வாசிக்கிறிய 4 பேரும் உங்களுக்கு வந்து ரஜினிகாந்த் படத்தில் வாய்ப்பு இருக்கு படம் பார்க்கறதுக்கு முண்டை நன்றி நன்றி பேரன்பு கொண்டு எக்கோ கட் பண்ணு மாவிளக்கு எடுக்க போறியா நீ எதுக்கு மாவிளக்கு எடுக்க போற மாவிளக்கு எடுக்க நேரமாகி விட்டதா 50 கூட்டம் போகும்படி கேட்டுக்கொள்ளப்படுது நாடகம் பார்க்குறது யாரு மாவிளக்கு எடுக்க போங்கப்பா எல்லாரும் பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து சட்டிக்குள்ளே கணேஷ் கோயிலை வைத்துக்கொண்டு உதட்டிலே பூலிப்பை வைத்து கொண்டிருக்கின்ற என் ஆண் சிங்கங்களே டொங்காஸ் போட வழி இல்லாமல் தெரியும் இளைஞர்களே தமிழ் செக்ஸ் வீடியோ புகழ் இருக்கக்கூடிய தாய் என் தம்பிகளே பூரா அதானடா யோக்கியம்னு சொல்கிறேன்னா அவன் கப்ளிங் தர்றான் வீட்டுக்காரர் சாப்பிட்டாரா பிள்ளையை சாப்பிட்டான்னு தெரியாமல் அவருக்கு இல்லாமல் அம்பட்டியும் திண்டு விட்டு குசி விட்டு தெரியும் தாய்மார்களே உண்மைதான் எந்த வீட்டில் புருஷனுக்கு மரியாதை இருக்குது கிடையாது இப்போ புருஷன் பூரா பொண்டாட்டியாக மாறிட்டான் பூரா பாவாடை தான் கையில் தூக்கிட்டு பார்த்தா பாவாடை பேம்பஸ் வச்சுருக்கான் அதான் உண்மை நானும் அப்படித்தான் ஏன்னா எதிர்த்து பேசுனா கப்ளிங் கிடைக்காது அவ்வளோதான் ஒல்லி மண்டி சீமக்கருவை செருப்பு தலையில் அடிச்சுக்கணும் இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு இது இல்லையே நல்ல ஜோக்கெல்லாம் சொல்லுவேன் அப்புறம் சிரிச்சுட்டு போனோம் இங்கே நிற்கிற ஆளுங்கிட்ட வர்றியா இல்லை கல்லை விட்டு எரியவா எங்கள் அண்ணன் தம்பி தானே நீங்கள்லாம் உங்க கூட பிறந்தவங்க தானே நான் இங்கிட்டு வா பா ஆளுக்கு ஒரு ஆம்பளை பறவை தூக்கிட்டு போங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் உண்மையிலேயே இந்த தளபதி மைசெட்டு சூப்பர்ண்ணே எங்கள் அண்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் பொம்பளை ஆளுக்கு தான் நல்லா உட்காரணும் ஏன்னா நீங்கள் தான் எங்களுடைய உளுந்தோ அரிசி ஆம்பளை ஆள் பொத்து பள்ளிக்கூடத்து பயில நாடகத்துக்கு போகிறாங்கன்னு பரமனுக்கு பாலியல் வன்கொடுமை சட்டம் இங்கே வா முண்டை அர்ஜுன் வா ரொம்ப நக்கல் பண்ணாத செவரொட்டி அந்துவோம் படிக்கின்ற வயசிலே இந்த கலையிலே தாளம் போட்டு குடும்ப சுமையை இப்பயே சுமக்கிறவாரு வாழ்த்துக்கள் வீடியோ காலில் ஒரு பொம்பளையோட தெரிஞ்சு யாரு அது முண்டை தெரிஞ்சு போச்சா இது வந்து காப்பாற்றி பூரா அப்படித்தானே தெரிறாங்க எது எப்படி இருந்தாலும் உலக நாட்டுக்கு அரிசி தந்த விவசாய பெருங்குடி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயமே பச்சை துண்டு எங்கள் அன்னைங்களே வணக்கம் நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம்னு ஒரு மேடையில் பேசினேன் ஒருத்தர் எந்திரிச்சு அப்போ நெஞ்செலும்பு பருத்தியாண்டேன் அப்படி கிறிஸ்தவம் படித்த ஊரில் நான் நாடகம் நடிக்க விரும்பலை
யார்கிட்ட சொன்னியாவா? ஆமாம், அமெரிக்காவது ஒரு ட்ரம்மை பார்க்க போயிட்டார் உன்னை விட்டுட்டு சொல்லிட்டான்னு வந்து உக்காடுறா. எனக்கு இது என்ன நாடகம் தெரியாமல் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாதுல்ல இது என்ன நாடகம்ட்டாங்க, கதம்புட்டாங்க. இவன் இந்த ஏரியாவிலையும் இருக்கக்கூடாதா? சூப்பர்ரா. வானே எங்கள் அண்ணன் வந்துருச்சா? அப்பா ஆடா. ஏன்னா வண்டி வந்து பெரிய வண்டி, மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது. என் டிரைவர் ஏற்கனவே டிராக்டர் ஓட்டினவன், நேரங்கிட்டு உழுதாலும் உழுவான்டா. ஐயோ பிரான்பட்டி. ஆடாடா, என் சிங்கம் வந்துருச்சா? எங்கு சென்றாலும் நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக உதவிக்கரங்கள் அதிகமாக நீட்டின எத்தனையோ தமிழர் இருந்தாலும் அதில் மறக்க முடியாது எங்களுடைய பிரான்பட்டி அரமனை ஆர் ஜெயக்குமார் சார்பாக அன்பாலயத்துக்காக 501 ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. மறக்க மாட்டேன். உதவி செய்த எங்கள் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அக்கா இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் அது கைமாறு செய்யாமல் நான் ஓய மாட்டேன். உங்கள் மத்தியிலே கோமாளி அணிக்கக்கூடிய எம்கேஆர் கோமாளி அல்ல, உங்களை சிரிக்க வைக்கிற ஒரு கருவி, உங்களோட பிறந்தவன் என்பதை தெரிவித்துக்கொள்ளு. உங்களோட நான் பிறந்திருக்கேன், அவ்வளோதான். பூராமே கேரளாவா ஆந்திராவாடா? தமிழ்நாடா? கைதட்டவே இல்லை. கைத்தட்டுங்க. எவ்வளோ இதாக சொல்லிக்கிட்டு இருக்கு. உங்களோட நான் பிறந்தவனா பெருமை இல்லையா? ஆமாம். என் கூட பிறந்தவன் சொன்னாதான் தப்பு. உங்களோட நான் பிறந்தேன், அதே உண்மை. இந்த மஞ்சள் வெட்டி நாடகத்தை கருத்து போவேன். ஏன்னா கவட்டை புழக்கிறே எனக்கு தெரிஞ்சுவோம். சரி நீ எதுவுமே வாகட ஆக்காதடா. நன்றி. பேசாமல் இருக்கணும். கண்டாலும் ஐயோ கொஞ்சம் ஆகுங்க. எதுவும் பேச வேணாம் யாரும். ஏன்னா மற்றவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. நான் நோத்தவமான வச்சுக்கிறேன் அப்புறம். ஐயோ, ஏன்னா நான் ஒரே ஃப்ளோரில் ஜல்லிக்கட்டு சுத்து மாடு மாதிரி தான். எங்கள் அண்ணன் தம்பிக்கு இந்த இப்போ பூரா மண்டவட்டை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்குது. சலூன் கடை வைத்திருப்பவர்கள் புனிதமான தொழில். நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை அழகாக காமிக்கக்கூடிய ஒரே ஒரு புனித தொழில்னா சலூன் கடை வைத்திருக்க உறவுகள் தான். ஆள் பார்த்தா கண்ணங்கரேன்னு இருப்பேன் அந்த மாதிரி. அவன் போயிட்டு அண்ணே சூப்பர் ஸ்டார் வெட்டுங்கண்ணே, பல்லு பார்த்தா முண்டைக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கேன், அடே வெட்டுக்கடே அவன் தேவன். அப்பெல்லாம் ஒரே வெட்டுதேன், தண்ணியை தொளிச்சு செம்பரியாட்டு வெட்டுதேன். கரைச்சி பிடிச்சா போய் விழுமுண்டை தண்ணியில் என்றார் எங்கள் அப்பா. நான் போய் விழுவே, நீச்சல் தெரியாதுக்கு தெரிச்ச ஒரே ஆள் நீதான். நான் ஜாகரம் ரெடி பண்ணுறியோ? இப்போ அப்படி கிடையாது. பயல ஊரா கூகுளில் பார்க்குறேன், புது ஹேர் ஸ்டைல் டுபுக் போட்டோவோட போகிறேன் சலூன் கடைக்கு. இந்த மாதிரி ஒரு பக்கம் தீய வச்சு எரிச்சிருங்கண்ணே, ஒரு பக்கம் வெட்டிடுங்க, இங்கிட்டு மண்டே ரெண்டாக பொழந்துருங்கண்ணே. அவர் இப்போ போகிற சலூன் கடையில் சுத்தியல் வெற்றும்பு தீயி மண்ணெண்ணெய் 20 லிட்டரு பொருது விட்டுத்தால் எரிஞ்சு. சிரிக்கக்கூடாது, சிந்திக்க. முடி வெட்டுவது அழகில்லை, என் தமிழன் என்று சொன்னாலே உலகத்தில் அழகு அவன் தான்டா. தமிழன் அழகு. நீங்கள் போய் மற்ற ஆளுகளை கம்பேர் பண்ணி பேசக்கூடாது ப்ரோ. எங்கள் மச்சான் ஒருத்தர் இருந்தார், அப்புறம் ஆள் பார்க்க அழகாக இருப்பேன். அப்போ நீ யார்? உனக்கு நீனே அழகு. மற்றவர்களை வைத்து அழகு பார்ப்பது இங்கே வேலை கிடையாது. நிற்கக்கூடிய அத்தனை பேரும் பொழைச்சிக்கிருவிய. ஒன்றுக்கு வந்து அப்படியே போகலாம், ஊட இருக்க ஆள் மாட்டிக்கிட்டேன். ஒன்றுக்கு வந்து அப்படியே இரு, சட்டியில் ஓட்டைக்கு அதுக்கும் வெளியே வரட்டும். லிக் அவுட் இந்த நீர் டொங்காஸ். என்ன பேசுறேன்னு எனக்கே புரியல. யூடியூப் எடுக்கிற 5, 6, 7 பேரும் சூப்பர் பெரிய வேல்ராஜ் கேமராமேன் மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. ஒன்று திருப்ப சொன்னால் உடனே திருப்பி வாங்கி காலையில் எங்கடா வெடியன்னா பேட்டரி அமர்ந்துருச்சுன்னேன்டுவேன். இவங்களை வச்சுக்கிட்டு நான் முளக்குச்சு உண்டது மாதிரி ஊண்டிட்டாங்களாடா. அதே மாதிரி இப்போ கேமராமேன் தொல்லை தாங்க முடியல. முதல்லாம் அப்போல்லாம் 35 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கேமராமேனை பார்த்தா கல்யாண வீட்டில் ஒரு போர்வைக்கில் போய் ஒளிஞ்சுக்கிடுவார். ஒளிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பீடி அடித்தா கூட தெரியாது. இப்போ கேமராமேன் ஊரா பொண்ணு மாப்பிள்ளையே மதியமே மூடாக்கி விட்றாங்க. அவன் ஏற்கனவே மாப்பிள்ளை காய்ச்சப்படலாம் இருப்பான், அவன் ஏற்கனவே எல்லா வேலையும் பண்ணியிருப்பான். பொண்ணே 2 மாதம் ஜனையாத்தியாக இருக்கும், பிரச்சனையாத்தியாக இருக்கும் அவன் வீட்டுக்குள்ளே. இதில் போய் இந்த போட்டோகிராஃபர் பயங்கரமாக பண்ணுவேன். மாப்பிள்ளைகிட்ட போயிட்டு சைடுஸாக சொல்லுவேன், ஹலோ ப்ரோ நான் படம் ஆங்கில ஸ்டில் எடுப்பேன். எப்படி எடுப்பீங்க? கிஸ் அடிக்கிற மாதிரிலாம் எடுப்பேன். அவன் அப்படியா எதிர்த்தாண்ட எதிர்பார்த்து ஒருத்தட்டு அடிச்சா எடுப்பீங்களா? மாப்பிள்ளை நல்லா வாமாப்பிள்ளை இருப்பார், ஏன்னா அவன் ஏற்கனவே வெட்டு படம் பார்த்துருப்பேன். போனவொடனே கேமராமேன் சொல்லுவார், ஷோல்டரில் கையை போடுங்க. நம்மால் போதுமா ப்ரோ, கிரிச் இடுப்பை பிடிங்க, கிரிச் கிஸ்ஸை அடிங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ்ஸை அடிச்சிருக்காங்க. அடிச்சுக்கிட்டு நல்ல கரை. அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே எத்து பல்லா இருந்திருக்கு.
இப்போ மாப்பிள்ளை உணர்ச்சி பஸ் கிஸ்ஸை அடித்தேன் உதட எடுக்க முடியல. 2 பேரும் பிறன்ட்டாங்க. சாரா பாம்பு நல்லா மாதிரி உருண்டுட்டு போயிருக்காங்க. கேமராமேன் வள்ளிக்கு விழுந்து அவனும் உருண்டு கடைசியில் பொண்ணு வீட்டுக்காரங்க வரும் கேமராமேனை செருப்பிட்டு அடிச்சு. உண்மை அதான். எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதுக்கு தகுந்தது மாதிரி செய்யும். சும்மா வந்து போட்டா எடுக்கிறேன் கம்பு கூட்டு மசுரை எடுக்கலாம் செய்யப்படாது. எடுத்துருப்பேன் போலடா. இப்படித்தான் ஒரு கல்யாணத்தில் யாகம் வளர்க்குறாங்க. யாகம் என்றால் செங்கக்கல்லை வச்சு எண்ணெயெல்லாம் ஊற்றி ஐயர் உட்காந்துக்கிட்டு யாகம் வளர்க்குறாரு. வளர்த்தா ப்ரே அடிப்பாங்க பாரு. இப்போ பயில ஊரம் ப்ரே அடிக்கிறாங்க. இவ்வளோ நீளம் நீக்குற மாதிரி வளர்க்கன்றான். பார்த்தா ஒவ்வொரு தொட்ட மாதிரி உள்ளே பார்த்தா குளக்குளன்னு இருக்காது. மாப்பிள்ளை வேற யாகம் கண்ட புகையெல்லாம் போட்டவனே அவன் கண்ணுலாம் தண்ணி வந்து செவந்து போய் நிற்கிறேன். கஞ்சா வியாபாரி மாதிரி. பொண்ணு அம்மா அம்புட்டு நிற்குது. மாப்பிள்ளை கெட்டி மேலம்னு ஐயர் சொன்னார். தாலி கட்டும் போது ப்ரே அடிச்சிட்டாங்க. அடித்தா மாப்பிள்ளை முகமே தெரியல. இந்த கட்டியாக விழுந்து தாலியை கட்டிட்டு முறையை துடைக்கிறேன். பொண்ணோட ஆத்தாவை கட்டிவிட்டேன். பொண்ணு சொன்னுச்சு, அடே வினோத் இது எங்கள் ஆத்தா போடிங்க கோத்தான்னு கூட்டு போயிட்டேன். அவ்வளோதான் கப்ளிங்களாம். மைசெட்டு போடுறால சிரிக்கக்கூடாது. சிரிக்கவே கூடாது. 250 ரூபா வாங்கிக்கிறேன் பில் போட்டு. மைசெட்டு போடுறது லேசு கிடையாது. குக்குரே மைசெட்டு போடுறது கஷ்டம் தெரியுமா? குழாயை ஏறி கட்டணும். ஊரில் பிடிக்காத வீடாக இருந்துச்சுன்னா என் வீட்டில் கட்டாதுன்னு செருப்பிட்டு அடிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணும். ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி கொக்கி ஓட்டு லைன் இழுக்கணும். உண்மைதான். எங்கண்ணா கொக்கி ஓட்டுருக்க? இபி அதிகாரிகளுக்கு நன்றி. காட்டி கொடுக்கல. நடந்த கதையை கேளுங்க. எங்கள் ஏரியா பக்கம் அந்த கிளம்பிட்டான் பாரு. கிளம்பிட்டேன். கப்ளிங் சொன்னோடனே மூடாயிட்டான்டா. அதுக்கு இல்லை முண்டை எங்கன்னு கிடக்குன்னு கழிச்சு பார்க்க போகிறேன். ஒட்டிக்கிருச்சு. என்ன வேணாம்ட்டாங்க நாடகம். வாடா ஒரு ரம்மி. அம்சவள்ளி வாட்டர் சப்ளை. இங்கிலீஷில் இருக்கு படி. என்னை அசிங்கப்படுத்துறியா? வாட்டர் டேங்கில் கழுப்பு கழிச்சு போட்டுருவேன். என்னப்பா எனக்கு வாயில் வேற மாதிரி வர்ற மாதிரி இருக்கு. மூடிட்டு உட்கார். மழை வந்தாங்களுக்கு தெரியாதா? அதை வாடிடா. நீங்கள் சொன்னதான் போட்டிருக்கு. அம்சவள்ளி வாட்டர் சப்ளை. என்ன போட்டிருக்கு கீழேயா? தொடர்புக்கு செல் நம்பர். இவன் என்னையோட முட்டாப்பெல்லாம் இருப்பேன் போலடா. தொடர்புக்கு என்னடா போட்டிருக்கு? அதுதானே போட்டிருக்கு. தமிழில் போட்டுக்கலாம், இங்கிலீஷ் சரி விடுங்கடா. அதான் எம்கேஆர். சிரிச்சவனே சிரிக்கிற பத்தியா? அடி ருக்க விட்டாலே சிரிப்பீங்க. வசனம் மறந்து போச்சுடா. என்னமோ சொல்ல வந்தேன். மைசெட்டு உடனே சொல்லலப்பா. மன்னவர் தூச்சிடாத ப்ரோ. நீ நல்லா இருக்கணும். அடுத்த வருஷம் நீ டெய்லி மைசெட்டு போகிறதே ஹெலிகாப்டரில் போகணும். ஹெலிகாப்டர் போகணும். இந்த புத்தானத்தில் நீ தான் பெருங்கொண்ட கோடீஸ்வரன் வள வரணும். நான் தெருவில் தெரியணும். அப்புறம் அவன் வீட்டில் விடுவானாக்கு. எங்கள் ஊர் பக்கம் மைசெட்டு பயங்கரமாக அந்த ஆள் கோடிக்கணக்கில் வச்சுருக்காரு. சாமி வச்சவொடனே பயலில் அப்புறம் கூப்பிட்டு பார்ட்டி வைக்கணும்னு தண்ணியை போட்டாங்க. தண்ணியை போட்டால் நாடம் நடந்துக்கிட்டு இருக்கு. குமுக்குன்னு டான்ஸோடு ஆடிக்கிட்டு இருக்கேன். நல்ல பிள்ளை தான். நல்லா அது சரி ஆடிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளை கப்ளிங்கெலாம் தடவை ஆடிக்கிட்டு இருக்கேன். கரண்ட் போயிடுச்சு. ஓனர் போதையோட கீழே ஒருத்தன் படுத்து கிடந்தேன். எந்திரிச்சு சந்துக்குள்ளே ஜென்ரேட்டருக்கு போய் சாட் பண்ணிட்டு வாடான்னு சொன்னவொடனே இவன் தத்தண்டி சாவியை தூக்கிட்டு திகுன்னு தூக்கத்துக்கும் சரக்குக்கும் போதைக்கும் ஓடி இருக்கேன் முறைச்சிக்கிட்டே. அந்த ஜென்ரேட்டர் பக்கத்தில் ஒருத்தன் ஒரு பொம்பளையோட லைனாக இருந்திருக்கேன். செவத்தை ஒட்டி உட்காந்துருக்கேன். புருஷன் போட்டு நம்ம உள்ளே போய் ட்ரில்லு போடுவோம். இவன் இப்படி இருட்டுக்குள்ளே மைசெட்டுக்காரன் ஓடனேன் பாரு. அவன் திரும்பி பார்த்துருக்கேன். புருஷனுக்கு தெரிஞ்சு போய் தான் அறுவலை தூக்கிட்டு வர்றானோ அப்படின்ட்டு அவன் திகுன்னு முள்ளில் போய் விழுந்துட்டேன். விழுந்தவனே வெள்ளச்சட்டை வேற. இந்த ஓடனேன் பாரு ஜென்ரேட்டர் போட. அவன் பார்த்துட்டு பேயின்னு நினச்சி ஓடியான்ட்டேன். இங்கே ஓடியாந்து ஓனர்கிட்ட சொல்லியிருக்கேன். வெள்ளை கலரில் பேய் ஓடுது நம்ம ஜென்ரேட்டருக்கு நேரம் அப்படின்னு. வாங்கடா 20 பேருன்னு லைட் அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. அந்த ஓடுன முண்டப்பைய வெள்ளச்சட்டை ஓட்டுட்டு ஓடினவன் முள்ளுக்குள்ளே மாட்டி இப்படி கிடந்துருக்கேன். இவங்க லைட் அடித்து பார்த்தவொடனே ஆமாடா உண்மையிலே பேய் தாண்டான ஓடியான்ட்டாங்க. கடைசி வரைக்கும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலை. அவன் இன்ஜினையும் அவன் ஸ்டார்ட் பண்ணலை. சோழி முடிஞ்சு. இதுக்கு மேலே ஜோக்கு சொல்லவே முடியாது. வயசான ஆள்லாம் இதை பார்க்கக்கூடாது. கொஞ்சம் உட்காருங்கப்போ. இன்னும் பார்த்து என்ன பண்ண கடல் உள்வாங்கிடுச்சு. 1978 TS50
விட்டு வேறு புகை சைலன்ஸ் கக்கல் டிஃபன் பாக்ஸ் அதையும் சொல்லவா? அதே மாதிரி அன்பு உள்ளங்களே கலாகிற பழக்கம் ஆகக்கூடாது. டேங்கில் இருக்க குழாய் மண்டே யூனிட்டை கலான்ட்டு ஒருத்தன் டிஃபன் பாக்ஸை மாட்டி வச்சுட்டு போயிட்டேன். ஓனர் போய் என்ன சப்பலே வழின்னு அதையும் திரியிருக்கேன். பார்த்தா டிஃபன் பாக்ஸ் திறந்து பார்த்துருக்கேன், கருவாட்டு குழம்பு ஊற்றுனதோட மாட்டி வச்சுருக்கேன். செய்யக்கூடாது. இன்னும் உனக்கு தூக்கமே வராதே, எல்லா குழாயிலையும் ஆள் போடுவேன். அவரை காலி பண்ணுறது நல்லது. எரிச்சுது. மருதமணி இப்போ வர மாட்டார். அவரு என்ன சொல்ற டொங்காஸ் முண்டை, நீனா எனக்கு அண்ணேன்னு சொல்லாது. உடுக்கு முடுக்குல சுடும், உடுக்கு அடிப்பேன். எல்லாமே உண்டு இன்னைக்கு. கொடை ஏய் சாமி ஆத்தா வந்து யார் சாமி? பிள்ளையார். பிள்ளை ரொம்ப ஆட்டாத சாமி. இவனை பேச வேணாம் சொல்றான். காமெடியை பூரா கெடுக்கிறான்டா. ஒப்ப முடியும். இதோ உங்களா முடிஞ்சது. சரி பாடுதாண்டா. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். டேப்பு நட. அது என்னடா எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டானடா. என்னடா பாட்டு படிக்கிறதுக்குள்ள விடுச்சுவோம்டா. சாங் ரெடி? பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். போராடி நீர்மலாடி பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தெளிஞ்சு வந்து வரோம், இருமுடிய தெளிஞ்சு வந்து வரோம். அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலைகளை போட்டு கிட்டோம் வர. மலைகளை போட்டு கிட்டோம் வரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லி மலை, ராலி மலை, விறகு மலை, அஞ்சு மலை. கொல்லி மலை, என் ராலி மலை, என் விறகு மலை, என் அஞ்சு மலை. அஞ்சு மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. நீங்க அஞ்சு மலை பாருங்க, சபரிமலை ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே சாமி சரணம், சாமியே சாமியே. அந்த விபூதி எடுத்துட்டு வாடா. விபூதியை லேசா போட்டோன்னா ஓதம் 70 டன் ஆயிரும். ஐயா விழா கமிட்டி இல்லையா? கமான் ப்ரோ, இந்த பாய் அட்டாக் பண்ணுங்க. ஓடிரு. மழை வருதா? மழை வரத்தேன் செய். மழை வந்துருச்சு முண்டை. போட்ட சரக்கு தெரியலை. மழை வராது நீ ஆரம்பின்ற. அப்போ விழுகிறது என்ன இடியா? உங்களை என்னப்பா கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா. இப்ப மழை வந்து நாடகம் தான் நிக்குமா. காசுகளை வாங்க வேணும். ஆமா ஆமா, காலையில டிவு கட்டணும். ஆமா ஆமா, அது காசு தானே நான் வாங்கணுமே. காலையில உளுந்த வடை வாங்கி தரணுமே. மழை வர போகுது, கூட்ட நல்லா கலையுது. பார்த்தா ஒன்று சுதிகிறது, அடியாத்தா கூட்டம் போகுது. அதான் எவ்வளவு வெயில் அடித்தாலும் தாங்கக்கூடிய மனிதன் மழையை தாங்க முடியலை. காரணம் ஃபைனான்ஸ் கோளாறு. நீனா ஓடவே முடியாது, ஓடிரு போ.
வேமா நனையாம போ